பாஜக இல்லாம அதிமுகவுக்கு 3 கூட்டணி கட்சிகள் இருக்கு. 1 பூவை ஜெகன்மோகன் எம்.எல்.ஏ.வா கேவிக்குப்பம் எம்.எல்.ஏ. அடுத்து என்ஆர் தனபாலன் பெரம்பூர்ல அதிமுக வேட்பாளரா போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சது. 3வது தமிழ்முன் அன்சாரி. திமுகவுல கடைசி நேரம் போகும்போது அங்க டிக்கெட் கிடைக்காதனால வெறும் திமுக தோழமை கட்சியா 2 வருஷம் இருந்துட்டு இப்போ அதிமுக கூட்டணிக்கு வரதுக்கான முயற்சியில இருக்காரு. சோ இந்த 3 கட்சிகள தவிர வேற பெரிய அளவு கட்சிகள் யாருமே அதிமுகவோட கூட்டணிக்கு இன்னும் தயாராகல. இந்த 3 கட்சிகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 3 பேருமே அதிமுக சிம்பல்ல கண்டெஸ்ட் பண்ண கூட்டணி கட்சிகள். அவ்வளவுதான். ஒரு எம்பி தேர்தல்ல இவங்க போட்டியிடல. சொல்லப்போனா இவங்க கன்சிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது 3 பேருமே. அனைத்து தேர்தல்லயும் போட்டியிடுறவங்க கிடையாது. இவங்க எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கிற தேர்தல்கள்ல மட்டும் தான் போட்டியிடுறாங்க. இப்படி அந்த சீசனலா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது போட்டி போடக்கூடிய கட்சிகள் தான் எடப்பாடியார் தலைமையை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதை தாண்டி கன்சிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பாஜக, பாமக, காங்கிரஸ், விசிக, லெப்ட் இந்த மாதிரி பார்ட்டிஸ் யாருமே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல.